ஹலோ ரிவான்ல எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்க மீன் வந்து ரொம்ப நாளா குரோத்தே ஆகாம ஒரே ஸ்டேஜ்ல நின்னுடுச்சுன்னா, அதுக்கு என்ன பண்ணலான்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது நம்மளுடைய ஃப்ளோரான். ஃப்ளோரான் மட்டும் இல்ல, எல்லா ஃபிஷ்ஷுக்குமே இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, கொஞ்சம் குரோத் ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கும். நம்ம ஃப்ளோரானோட சைஸ் பார்த்தீங்களா? எந்த அளவுல இருக்கு? அதோட ஹம்ப் குரோத்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஃப்ளோரான்னு மட்டும் இல்ல, இந்த டிப்ஸ்லாம் வந்து எல்லா மீனுக்குமே வந்து சூட்டபிளா இருக்கும். இப்போ உங்க குரோத் வந்து இல்லன்னு வச்சுக்கோங்களேன் உங்க மீனுக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா, வாட்டரோட டென்சிட்டி தான். இப்போ நீங்க உப்பு தண்ணில மீன வளர்க்குறீங்கன்னா, அதில டிடிஎஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது உங்க மீனோட குரோத்த அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். இதுக்கு நீங்க வந்து நார்மல் கேன் வாட்டர் யூஸ் பண்ணலாம். அதில வந்து நல்ல குரோத் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மீனுக்கு கிடைக்கக்கூடிய புரோட்டீன்ஸ். ஸோ இந்த புரோட்டீன்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான டைமுக்கு கரெக்ட்டா ஃபீட் பண்ணி உங்க ஃபுட்ல அந்த புரோட்டீன் லெவல் கொஞ்சம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, கரெக்ட்டா மீனோட குரோத் ரிசல்ட்ஸ் தடப்படாம வளரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க மீனுக்கு குடுத்துருக்கக்கூடிய ஸ்பேஸ். ஸோ உங்க டேங்க் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா தான் மீன் ஓடி வளர்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, குரோத் வந்து தடப்படாம இருக்கும். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.